கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருடையும் தேவன் நிலைத்திருக்கிறார், தேவன் உங்களில் நிலைத்திருக்கிறார், தேவன் உங்களுடனே இருக்கிறார் என்று தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அன்பை பத்தி தான் சொல்லப்படுகிறது. தேவ அன்பை பற்றி, உலகத்தின் அன்பை குறித்தல்ல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள் அப்படின்றதான் தேவனோட வார்த்தை. அப்ப நம்ம அன்பு தேவன் மேல இருக்கணும். அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நான் ஒரு வார்த்தை அன்பு திரளான பாவங்களை மூடும்னா என்னோட முதல் அதோட புரிந்து கொள்ளுதல் எப்படின்னா, தேவனை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக என்னோட புரிந்து கொள்ளுதல் எல்லாருடைய அன்பா இருக்குதான் அப்படின்றது என்னோட இதா இருந்துச்சு. ஆனா காலங்கள் செல்ல செல்லதான் எனக்கு தெரிஞ்சு தேவன் மேல கொண்ட அன்பு திரளான பாவங்களை மூடும், உலகத்தார் மேல கொண்ட அன்பு கிடையாது. அப்ப இதெல்லாம் அன்பை பற்றி தான் இதுல யோவான் தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறார். இது பாருங்க, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்ப தேவன் நம்ம விசுவாசிக்கிறோம்னா தேவன் நம்ம மேல கொண்ட அன்பு நமக்கு தெரியும். தேவன் நமக்காகவே ரத்தம் சிந்தி மரித்த தேவன். தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பினார் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக. அப்ப நம்ம மேல கொண்ட அன்பு தன் சொந்த குமாரனே ரத்த பலியாக கொடுப்பதன் அளவுக்கு தேவனை வழி நடத்தியது. அப்ப இதெல்லாம் மூல காரணம் என்னன்னா நம்ம மேல கொண்ட அன்பு. ஏன் நம்ம மேல கொண்ட அன்புனா, அவர் கையின் கிரியைகள் நாம, அவர் சாயலாக படைக்கப்பட்டவங்க நாம, அவரோட மூச்சை ஊதிதான் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார். அப்ப தேவன் நம்ம மேல் கொண்ட அன்பு நம்ம நடந்துட்டு இருக்கிறதுனால, நம்ம பார்த்து கொண்டு இருப்பதனால, நம்ம நிலைத்திருக்கிறதுனால, நம்ம நடக்கிறது போகிறது எல்லாமே தேவன் நம்ம மேல் கொண்ட அன்பினாலே இந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கிறது. தேவன் அன்பு இல்லாதவங்க என்ன ஆகும்? அவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க, இல்லை. ஆனாலும் அதற்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அது நமக்கு தெரியும். தேவன் எல்லாரு மேலேயும் அன்பு வைத்திருக்கிறார். அது அவங்களுக்கு புரியாம இருக்கே தவிர அவங்களும் தேவன் வெறுக்கிற தேவன் கிடையாது. அவங்களையும் ஒரு காலகட்டத்துல ஏற்ற காலத்துல அவங்களும் தேவன்கிட்ட சேருவாங்க, இது நிச்சயம். அப்ப தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம விசுவாசத்தோட அடிப்படை என்ன? தேவன் மேல கொண்ட அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அது உண்மைதான். தேவன் அன்பாக இருக்கிறனால்தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். என்னையெல்லாம் கேட்டா 2007 47 வயசுல நான் போயிருப்பேன். தேவன் என் மேல் கொண்ட அன்புதான் என்னை இங்க உட்கார வைத்திருக்கிறது. இப்ப நானும் தேவன் மேல் அன்பா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு மறுவாழ்வு கொடுத்த தேவன். ஒவ்வொருத்தவங்களும் உங்க வாழ்க்கையில கேட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாட்சி சொல்ல முடியும். தேவன் அன்பாக இருந்து தேவன் எனக்கு எப்படிலாம் பாதுகாத்தாரு, எப்படிலாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், என்னோட பழைய காரியங்கள் என்ன, புதிய வாழ்க்கை என்ன அப்படின்னு தேவனோட அன்பு அதுல பரிபூர்ணமாக விளங்கும். அது பாருங்க, அப்ப அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்ப தேவ அன்புல நம்ம நிலைத்திருக்கிறோமா? தேவ அன்புல நம்ம நிலைத்திருப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார், நம்ம தேவன் மேல அன்பா இருக்கிறோமா? அப்ப தேவ அன்பிலே நம்ம நிலைத்திருந்தோம்னா தேவன் நம்மளே நிலைத்திருப்பார், தேவனும் அவனில் நிலைத்திருப்பார். அப்ப தேவன் நம்மளில் நிலை கொள்வதற்கு, தேவன் நம்மளுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு முழுமையான ஒரு முதல் காரியம் என்னவென்றால் தேவன் மேல நம்ம கொண்ட அன்பு. அப்ப அன்பு தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரியது. அப்ப அன்பை நம்ம எப்படி இருக்கும்? தேவன் மேல கொண்ட அன்பு தான் சகலத்தையும் நம்ம வழி நடத்தும், சகல காரியங்களையும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அப்ப தேவன் மேல கொண்ட அன்பிலே நிலைத்திருப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்பதான் தேவன் நம்ம நிலைத்திருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்களில் நிலைத்திருப்பதற்காக, நாங்களும் உமது அன்பிலே நிலைத்திருப்பதற்கு நீர் உதவி செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அன்பா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மேலும் கொண்ட அன்பு நீர் எங்களை தெரிந்து கொண்டதில்லை வழங்கியது ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நாங்களும் உமது அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நிலைநடத்தும் அப்பா. அதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஏஸ்தாவனே, குடும்பத்திலே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க மாட்டவரே. 1 100 பெருக உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.